அமெரிக்காவில் ட்ரம்பின் 2.0 ஆட்சி தொடங்கியுள்ளது. பதவியேற்று ஆட்சி அதிகாரம் ட்ரம்பின் கையிற்கு வந்த அடுத்த நொடியே அதிரடி காட்டி உலகத்திற்கே அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளார் ட்ரம்ப். அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் முதல் நாளிலேயே அமெரிக்காவோடு சேர்த்து உலகிற்கே ஷாக் கொடுத்த ட்ரம்ப் கடந்த நவம்பர் மாதம் நடந்த அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட ட்ரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் நின்ற கமலா ஹாரிஸை வென்று அதிபரானார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் 47வது அதிபராக இரண்டாவது முறை டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். புதிய அதிபர் பதவியேற்பு விழா அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ், பில் கிளின்டன் மற்றும் ஹிலாரி கிளின்டன் உள்ளிட்டோரும், உலகின் முன்னணி தொழிலதிபர்களான டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், அமேசான் சிஇஓ ஜெஃப் பெசோஸ், மெட்டா நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க், ஆப்பிள் தலைவர் டிம் குக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீதா அம்பானி ஆகியோரும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட் ட்ரம்புக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் தனது முதல் கையெழுத்தாக முந்தைய ஜோ பைடன் அரசின் 78 நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாக உத்தரவுகளை அதிரடியாக ரத்து செய்தார். குறிப்பாக மெக்சிகோ வளைகுடாவிற்கு அமெரிக்கா வளைகுடா என பெயர் மாற்றியதோடு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்தார். கனடா மற்றும் மெக்சிகோவிற்கு பிப்ரவரி 1 முதல் 25% வரி விதிக்கப்படுவதாகவும் சீனாவின் இறக்குமதி வரியை உயர்த்துவதாகவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆவணமற்ற நபர்கள் அனைவரையும் நாடு கடத்துவதை தனது முதல் கொள்கையாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அத்துடன் முந்தைய அதிபர் பைடனின் நிர்வாகத்தின் கீழ் 1 மில்லியன் புலம்பெயர்ந்தோருக்கு சட்டப்பூர்வ நுழைவு எளிதாக்கிய CBP-1 செயலி முடக்கம், ஜனவரி 6, 2021 US கேபிட்டல் தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட 1500 நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கியது என ட்ரம்ப் எடுத்துள்ள நடவடிக்கைகளை புருவம் உயர்த்தி உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் குழந்தைகள் பிறப்பால் அமெரிக்க குடியுரிமை பெறும் சட்டத்தை விரைவில் ரத்து செய்வதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சீனாவின் பொழுதுபோக்கு செயலியான டிக்டாக்கிற்கு தடை விதிக்கும் சட்டத்தை ஒத்திவைத்துள்ள ட்ரம்ப் உலக சுகாதார மையத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான உத்தரவு கடிதத்தில் கையெழுத்திட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனையே அதிர வைத்துள்ளார். ட்ரம்பின் உரையில் அமெரிக்காவின் சரிவு காலம் முடிந்து பொற்காலம் தொடங்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டு பேசியது தனித்துவமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக பனாமா கால்வாயை அமெரிக்காவின் கீழ் கொண்டு வருவதாகவும் மத்திய கிழக்கு நாடான பாலஸ்தீனம், இஸ்ரேல் இடையே அமைதியை நிலைநாட்டி அனைவரையும் ஒன்றிணைக்கும் தலைவராக இருப்பேன் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்துள்ளார். மேலும் அமெரிக்காவில் இனி 3ஆம் பாலினத்தவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை, 2 பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று ட்ரம்ப் பேசியது உலக நாடுகள் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் அறிவித்துள்ள மற்றொரு அறிவிப்பு இந்தியாவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது எண்ணெய் நுகர்வில் அமெரிக்கா, சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவே தற்போது உள்ளது. இதனை சீர்குலைக்கும் வகையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை அமெரிக்கா இனி முழுமையாக கொள்முதல் செய்யும் எனவும் தேசிய எரிசக்தி அவசர நிலையை அறிவிப்பதாக ட்ரம்ப் பேசியிருப்பது இந்திய எண்ணெய் ஏற்றுமதிக்கு குந்தகம் விளைவிப்பதாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.